விசில் பிரியாணி நேயர்களுக்கு வணக்கம். இன்று பரபரப்பான அரசியல் கூட்டணியில் திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கிற தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு. இந்த ஆதரவை வைத்து திமுக இந்த எலெக்ஷன்ல களம் காண்றது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க கூட்டமைப்பை பற்றி இன்னைக்கு நிறைய பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுல நிறைய கேள்விகள் நாங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. அது உங்களோட கேட்கலாமா? கேட்கலாம், தாராளமாக. உங்க பேரு, உங்களோட கூட்டமைப்பை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நிறுவன தலைவர் தூத்துக்குடி சம்சுத்தீன், மாநில பொதுச் செயலாளர் பெரம்பலூர் ஜெயினுல்லாதீன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நான் மாநில துணைத் தலைவராக தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன். நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் மிக அற்புதமான 21 கட்சிகளை கொண்ட ஒரு மெகா கூட்டணியை அமைத்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து முதல்வர் அவர்கள் ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்றார்கள். இந்த கூட்டணி தமிழகத்திலே வெற்றி பெறும் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இந்த கூட்டணியில் ஆதரவு கொடுப்பது பற்றி தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய மாநில செயற்குழு கூட்டம் கூட்டி அதில் முடிவு செய்யப்பட்டது. தமிழகத்திற்கு இப்போதைக்கு தேவையான ஒரு ஆட்சி என்றால் அது திராவிட மாடல் ஆட்சி தான். இப்பொழுதில்லை, இனி வருங்காலங்கள் எப்போது இருந்தாலும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு மக்களுக்கு இது பயன்பெறக்கூடிய ஒரு வகையில் இருப்பதால் இந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று ஒருமனதாக முடிவு செய்துள்ளோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடன் இணைவது உங்கள் அமைப்பின் நீண்ட கால அரசியல் திட்டமா, இல்லையெனில் இந்த தேர்தலை நோக்கி எடுத்த முடிவா? அதாவது தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு இஸ்லாமிய இயக்கங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தொடங்கப்பட்டது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப இன்று தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அவசியம் என்பதால் அதை ஆதரிக்க ஒரு முடிவு செய்துள்ளோம். இதை ரெண்டாவது கொஸ்டின் எடுத்துக்கலாம். இப்போ ஆக்சுவலா இஸ்லாமிய சமூகத்தின் முக்கிய பிரச்சனைகளுக்கு திமுக என்ன உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க? வாக்குறுதி அப்படின்னு சொல்ல போனா கிட்டத்தட்ட காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் தொடங்கி இன்றைய வரைக்கும் தாய் சபையான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் IUML வந்து தொடர்ச்சியாக திமுகவோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறாங்க. நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக முக்கியமான கோரிக்கை என்று சொல்லப்போனால், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது 3.5% இடஒதுக்கீடு சிறுபான்மையினருக்கு அளித்தார்கள். இந்த இடஒதுக்கீடு பிரயோஜனமாக பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஐயா, இந்த கூட்டணியில மக்கள் பிரதிநிதித்துவமான MLA MP அந்த வாய்ப்புகள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமா? நல்ல கேள்வி. ஏற்கனவே இஸ்லாமிய கூட்டமைப்பு, அதாவது இஸ்லாமிய அமைப்புகளான முஸ்லீம் கட்சிகள் நிறைய இருக்காங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, SDPI, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று பல்வேறு கட்சிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆல்ரெடி இடம் ஒதுக்கி இருக்கின்றார்கள். இருந்தாலும் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் முஸ்லீம்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்போம். ஐயா, இந்த கூட்டணின்றது சமூக முன்னேற்றத்துக்காகவா இல்ல அரசியலுடைய சக்தி இதுக்காகவா, பவருக்காகவா? அரசியல் முன்னேற்றம் தேவையான ஒரு விஷயம். சமுதாய ஒற்றுமை முன்னேற்றம் தேவை என்றதனால் இதை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். இப்போ இஸ்லாமிய சமூக மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, பெண்கள், இளைஞர்கள், அவங்களுக்கு வந்து ஏதாவது வேலை வாய்ப்பு திட்டங்கள் அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா திமுக தரப்புல இருந்து? இஸ்லாமிய இளைஞர்களுக்கு என்று சொல்வதை விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் கல்வி வேலைவாய்ப்பு அவசியம். அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு
நிச்சயமாக அதை முன்னேற்றத்திற்கு கொண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இஸ்லாமிய சமூக மக்களின் வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு மாத்திரம் தான் உங்க அமைப்பின் நோக்கமா? இன்று அதாவது காலம் தொட்டு இப்போது வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருந்து வருகிறது. தற்போதைய சூழலில் சிலர் இளைஞர்களை திசை திருப்பி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒவ்வொரு ஜமாத்தாக ஒவ்வொரு ஊர்களிலும் முக்கியஸ்தர்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதனுடைய அவசியத்தை பற்றி நிச்சயமாக எடுத்து சொல்லி இந்த அமைப்பின் மூலமாக இன்னும் அதிகமான வாக்குகளை இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவோம். உங்களுடைய அமைப்பு ஆதரவு திமுகவிற்கும் மற்றும் தமிழக அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக எல்லா வகையான மாற்றத்தையும் இந்த கூட்டணி கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்புறம் இன்னொரு கேள்வி, இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் குறித்து திமுக ஆட்சி எப்படி செயல்படுகிறது என்று மதிப்பீடு எப்படி கொடுப்பீங்க? இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் இன்று இஸ்லாமியர்களின் பாதுகாவலராக டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல் இன்று வரை தற்போது தமிழகத்தை திறமையான முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரை இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்றும் பாதுகாவலர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் திமுகவில் இணைஞ்ச பிறகு உங்களுடைய அமைப்பின் அடுத்த அரசியல் கட்ட நகர்வு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய மிக தெளிவான ஒரு முயற்சி, இலக்கு. இந்த கூட்டணியை பற்றி நாங்கள் விரிவாக மக்களிடத்திலே எடுத்துரைப்போம். இன்று தமிழ்நாட்டின் காலத்தின் கட்டாயம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இது மிகவும் ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலை, அவசியம்தான் இது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு எந்த அளவுக்கு எங்களுடைய அமைப்பு பாடுபட முடியுமோ அத்தனையும் எங்களுடைய தொண்டர்கள் கண்டிப்பாக களத்திலே போராடி வெற்றி பெற வைப்பார்கள். அதாவது இஸ்லாமிய ஓட்டுகள் எல்லாமே திமுகவிற்கு தான் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அமைப்பு ஆதரவு கொடுப்பதனால என்ன பயன்? சரியான கேள்வி. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் என்றுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தான். இருந்தாலும் இன்று சில புதிய புதிய கட்சிகளின் தாக்கத்தால் இளைஞர்களை திசை திருப்பி விடுவார்களோ என்ற காரணத்தினாலும் நாங்கள் இதை கையில் எடுத்து நிச்சயமாக இதை இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த கூட்டணியை வெற்றி பெறச் செய்வோம். எங்களுடைய பங்களிப்பு இதில் மிக முக்கியமானதாக இருக்கும். நன்றி முகமது யாக்கூப். எங்களுடைய அரங்கத்துக்கு உங்களுடைய நேரத்தில்